உன் ஜாதியை பத்தி நான் சொல்லட்டுமா? எங்க சொல்லு. நீ காட்டுமா, நீ எடுத்து விட்டு காட்டு. நீ எடுத்து பாரு. நீங்கள் செம்பாடல சாதியாச்சே. அந்த கதை சொல்லணும்னாக்கா ஃபர்ஸ்ட்ல இருந்து நோடணும், கடகால இருந்து தோணணும். ஆமாங்க, பராசர முனிவர்ல இருந்து வரணும். கருவாடு வித்த சாதி, மீன் வித்த சாதி, செம்பட சாதி, வச்சாதில காலம் அது வேணாம், அது நோட வேணாம். எங்க சாதியில அப்பா சொன்ன பராசர காலத்துல அது போனாக்கா சரி, பராசரு அது வேதியாசில இருந்து வரணும். அப்படி அத மச்சி கஞ்சில இருந்து வரணும். அதெல்லாம் தேவை கிடையாது. ஆனா அண்ணா இப்ப கோணம் கிடையாது. பிறந்தது வசிதேவருக்கு, வளர்ந்தது கோணாமூட்ல. செய்யற வேலை என்ன தெரியுமா? ஆதியிலே ஒன்றா நல்லா அமைச்ச வேலை செய்தார். ஒரு தினத்துல அங்க திருப்பதி செய்யறாங்க பாரு, அவங்க எல்லாம் கும்பலா போய் ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. சம்பளம் பத்தல. பார்த்தா பக்தர் கூட்டம் அதிகமாகி போச்சு. நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. உன் அண்ணன் பார்த்தாரு, ஐயோ பக்தர் கூட்டம் அதிகமாகி போச்சு, யாரும் வந்து இன்னைக்கு வேலைக்கு வரல. அப்படி எத்தனை இடத்துல உட்காந்து மொட்டை அடிச்சாங்களோ அத்தனை அவதாரம் எடுத்து வரவங்களுக்கு பூரா மயிரை மொட்டை அடிச்சும் ஒண்ணு. அப்படி யாரு ஒண்ணா? ஆமா, நான் என்ன சொல்றேன்னா ஒன்னா இட்டுன்னு போக முடியாது. என்ன சொல்றேன்னா, எங்க அண்ணனை கேவலமா பேசுறிய, ஆனா பிறந்தது வளர்ந்ததுலாம் சொல்றிய. ஆனா நீங்க எப்படி பிறந்தீங்க? ஆனா நான் சொல்றேன் கேக்குறியா? உனக்கு தாயார் ஒருத்தியாச்சே. தள்ளி விட்டா ஏந்திர கூட தெம்புல நீ வந்து எக்கி சாட்டில அடிக்கிற. வேணும்னே என்ன ஈத்து தள்ளுறீங்க. ஏந்திருக்க அஜிபாக்கு முன்னாடி போட்டு ஆள் ஒண்ணு புள்ளவனா அஞ்சு பேருக்கு முன்னாடி போட்டு ஆள் ஒண்ணு புள்ளவனா
கேளு. இந்த கதையை சொல்றேன் நீ கேளு. இங்க உட்காந்துருவங்க கேட்கட்டும், பின்னாடி எடுத்து நடிக்கிறாங்களா அவங்களும் கேட்கட்டும். இதுல தப்பு இருந்தா 4 பேர் பார்த்து 3 பேரு என் மூஞ்சில காரி தூக்கு முயிட்டு நான் போத போட்டுக்கிறேன். சொல்லட்டா? டேய், சோடா. அதுதான்டா என்னைக்கு ஆம்பளை பத்தி பேசணும். ஆம்பளைக்கு சப்போர்ட்டா பேசணும். ஆமாங்க. பொம்பளைக்கு சப்போர்ட்டா பேசுறான். பொம்பளைட்டு என்ன பண்ணுவான்? பூட்ட காய் பண்ணுவான். தேவையா தேவா இந்த கதைகள் ஏங்க சொல்லு இங்க வாங்க. சொல்லு. சமணாபுரி வேந்தன் அறக்கடவுள் யம தர்ம உங்களுக்கு என்ன முறை? எங்க அப்பா என்னைக்கு 1 ஒன்னாச்சா? அதோ இருக்கும்படியான வாழ்வு பகவான் பேர் காத்து அடிக்கிறார் பேரு. அந்த வாழ்வு பகவான் என்ன முறை? எங்க நாயினா என்னிட்டியா தேவ உலகத்தை பொண்ணு உலகத்தை ஆண்டு வரும்படியான அதோ தேவ இந்திரன் அவர் என்ன முறை? எங்க டாடி 3 என்னிட்டியா அஸ்வினி பரணி என்று சொல்லக்கூடிய அஸ்தத்திக்கு பாலர்கள் அவங்க 2 பேரும் என்ன முறை? எங்க பாதர் அப்படி 5 பேருக்கு முன்னாடி போட்டு ஒரு ஆளுக்கு ஒரு புள்ள ஒரு ஆளுக்கு ஒரு புள்ள ஆம்பளை இருக்க ஆம்பளை விட்டு போய் கண்டவனை போய் ஆள் ஒண்ணு புள்ள ஒண்ணு பேத்து வச்சுக்கிறான். அம்மா ஆள் ஒண்ணு வட்டி வச்சுக்கிறா உங்க அம்மா. இப்ப கேட்டாலும் இது நியாயமான வார்த்தை. ஆமாங்க. இந்த ஆம்பளை பாண்டு மகாராஜுக்கு உங்க அப்பாவுடைய விந்துக்கு யாரா பிறந்தீங்க சொல்லுவாங்க. இப்ப கேட்டால இந்த வார்த்தையை நான் கட் பண்றேன். மான இனம் கட்டு தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க இல்லன்னு சொல்ல. ஆனா தாய போல சேலை நூலை போல சேலை தாய போல பொண்ணு தாய போல புள்ள நூலை போல சேலை. ஒரு கணவனை மறந்த பிறகு அவன் குருடனோ செவடனோ நொண்டியோ மூடமோ குடிகாரனோ இல்ல சூதாடியோ எவனோ கணவனுக்கு மட்டும்தான் கற்பு அர்ப்பணிக்க வேண்டும். வேற கணவனுக்கு இருக்கக்கூடாது. உண்மைதான். எங்க அம்மா எங்க அப்பா கட்டின வந்து 5 ஆம்படியான பிடிச்சி 5 ஆம்படியானுக்கு 5 புள்ள பெற்றது உண்மைதான். ஆனா எங்க அம்மா பிறந்த இடம் எங்க வீட்டை பிறந்தாங்க எனக்கு அக்காவுங்க. சபாஸ் ஆம்படியா அடுத்த வீட்டுல வந்து 5 ஆம்படியா நான் என்ன சொல்றேன் மாமா? அப்ப ஒண்ணு உன் வீட்டுக்கு போய் எத்தனை பேருக்கு கூட்டி கொடுத்துருவாங்க? நான் என்ன சொன்னேன், நம்மளுக்கு சண்டை வச்சிருவேனா ஏன் பின்ன இவங்க அண்ணன் எடுத்து போறேன். கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு எடுத்து போறேன். ஒன்னனுக்கு தாடு கணக்கு தெரியாத பொட்ட செவடியா பையன். எப்படி எங்க அண்ணனுக்கு கணக்கு தெரியாது? தம்பி இவங்க வீட்டுல ஆடு மேய்க்கிற பழக்கம் உண்டு. கோணா வீட்டுல ஆடு மேய்க்கிறாலே சின்ன மாமன் தான், சார்த்திகை தான். ஒரு நாள் அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை. என்ன எனக்கு உடம்பு சரியில்லை பலராம கிட்ட சொல்றாப்ல நடால ஓட்டு போக சொல்ல ஆடுன்னு சொல்லத்தான். பெரிய மாமன் கூட்டு கண்ணா தம்பிக்கு உடம்பு சரியில்லை ஆட்டன்னைக்கு நீ ஓட்டு போடான்னு சொல்லிட்டாரு. சொன்னதும் இவரு குச்சி என்ன பண்ணாரு, அந்த ஆட்டு பட்டி தோறது சரியா வந்து போச்சு. ஓ இவன் சின்ன வயசுல அங்க இருக்கக்கூடிய கோபாலா மாத்திர வீட்டுல வெள்ள பால் தயிர் திருடி மத்தால உதவாங்க தேவடி பேமானி. இப்ப ஆட்டை விட்டா எங்களை வித்து கூட வாங்கி திருடுவான் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி விடுறாரு. 1 2 3 4 5 6 7 8 ஆடுறா பையா பத்திரமா மேய்ச்சிட்டு வாடா அப்படி சொல்லத்தான் இவர் ஓட்டு போனாரு. ஓட்டு போய் மேய்க்கும் போது ஒரு ஆட்டு காலில் முள்ளு போத்துக்கிச்சு. அந்த ஆட்டால நடக்க முடியல. அந்த ஆட்டை கொண்டு போய் விடுறது தூக்கி போய் விடுறது அந்த இடத்த மேயறது அப்படி தூக்கி போய் விடுறது அந்த இடத்த மேயறது அப்படி மேயும் போது கடைசி கடத்துல வீட்டுக்கு வரும்போது சுத்தமா அந்த ஆட்டால நடக்க முடியல. ஆட்டை தூக்கி தோல் மேல வச்சுக்கினாரு. ஆட்டை ஓடி வந்தாரு பாரு. கட்டிக்கிட்டு வந்ததான் இவருக்கு சந்தேகம் வந்து போச்சு. காலையில அண்ணன் 8 ஆடு எண்ணி விட்டாரு. இப்ப நாம கரெக்டா எண்ணி விட்டுணும். அப்படி 1 2 3 4 5 6 7 ஆடு பட்டி உள்ள போச்சு. ஐயோ காலையில அண்ணன் 8 ஆடு எண்ணி விட்டாரு. இப்ப 7 ஆடு தான் உள்ள போகுது. ஒரு ஆட்டை காணோம். எங்க தாரம் வந்து போச்சு. அப்படி காலையில இருந்து போய் வரைக்கும் மேட்ச் ஆட பூரா ஆடுறாரு. ஆட்டை காணோம். கடைச்சா ஒரு கிணறு இருந்தது. இந்த கிணத்துல ஊதி செத்துட்டு எழுமா அப்படி எட்டி பார்த்தா கிணத்துல தண்ணி இருக்குது. அந்த தண்ணி நெகல்ல சேர்த்து தோல் மேல இருக்கிற ஆடு ஆட்டை தூக்கி தோல் மேல போட்டுன ஆட்டை காணோம். 8 ஆடு கணக்கு தெரியாத பொட்ட பையன் பொம்பளை காலில் ஊந்த செவடியா பையன். எவரே கொஞ்சம் பார்த்து பேசுவோட மரியாதை கட்டுறோம்.
வேற என்ன எங்க அண்ணன் உன்னால கூட்டிட்டு போக முடியாது ஏன் கூட்டிட்டு போக மாட்டேன் ஐ நோ டோன்ட் வரி கடா டீடட் நாட் வீசல பொட்டா பொம்பளை கால்ல உங்க தேவடியா பையன் நான் எடுத்து போறேன் நான் சத்திரி ஆம்பள இங்கிலீஷ் பத்தியா ஐ நோ தட் கடா இது நாக்கடியா போ ஹட் 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 அப்ப முடியாது முடியாது போயா போ புடிடா போயா யாரூர் போமா போறானூர் போமா பூரா தேவடியா பையன் வீட்டுக்கு வர போறாங்க பூரா கேமரால போகுது பாரு நான் என்ன சொல்றேன்னா மதல பின்னாடி கேட்காதீங்க எத்தனை சொல்லியும் உங்க அண்ணன் தழுவு வேணாம் வேண்டாம் பொம்பளை காலில் விழுந்தவங்க அண்ணன் ஆமாங்க முகத்துல ரோமம் இல்லாத பொட்டை உங்க அண்ணன் சொல்லக்கூடாது நான் கூட்டு போக மாட்டேன்னு செட்டு போறாரு ஆனால் என் மாங்கல்யம் நிலைக்கணும் நினைக்கணும் மன்னவர் பிழைக்கணும் பிழைக்கணும் அதனால போகக்கூடிய இடத்துல இவரால் ஒண்ணும் கொடுக்க முடியாது ஆமாங்க எங்கன்னா பாதாள உலகம் ஆமாங்க பாதாள அரக்கன் அரக்கர் அவர் வெல்ல வேண்டும் ஆனால் எங்க அண்ணன் உறுதுணை இருக்கணும் பகவான் அதனால அவர் போனாலும் நான் போய் ஆமா. எங்க அண்ணன் கிட்ட சொல்லி சரி. பதமா இட்டு வரணும் இட்டு வரணும். அதனால எங்க போகணும் ஆ? எங்கம்மா நான் வரமாறும் சுபத்ரா தேவியானது வடமதுரையில் இருக்கும்படியான கோபால கண்ணன் அண்ணனை தேடி கொண்டு செல்ல அதோ இருக்கும்படியான வடமதுரை ஆண்டோரும்படியான அதோ இருக்கும்படியான கோபால கண்ணன் தற்பார் கோபாலக்கண்ணன்